புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் தி குவிண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டுரை எடுத்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது ராகுல் காந்தி எங்கே, பாஜக காங்கிரஸ் அணுகிறதுல இரட்டை நிலைப்பாடு இருக்கிறதா என்கிற பொருள்பட எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சிவப்பிரியன். வணக்கம். வேர் இஸ் ராகுல் காந்தி, ராகுல் காந்தி எங்கேன்னு இந்த மாணவர்கள் போராட்டத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அதில் கட்டுரையாளர் சொல்வது எல்லாரும் கேட்குறாங்க ராகுல் காந்தி எங்க, ராகுல் காந்தி எங்க அப்படின்னு. அதையே கட்டுரையாளர் கேள்விக்கு உட்படுத்துகிறார். அப்படி கேட்கக்கூடாதுன்ற துணியில் எழுதியிருக்கிறார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ராகுல் காந்தி அவர்கள் மீது ஒரு பயஸ்டான ஒரு அப்ரோச் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையுமே. ஒருதலை மட்டும் இல்லாமல் ஒருதலை பட்சமான ஒரு எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் நடந்த போராட்டங்களில் மோடி அவர்களுடைய பிரதமர் அந்த 12 வருட ஆட்சியில் எந்த போராட்டத்தில் ராகுல் காந்தி கலந்துக்கலன்னு பாருங்களேன். எல்லா போராட்டங்களிலும் பாஜக அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னவர் ஒருவர் உண்டெனில் அது ராகுல் காந்தி மட்டும்தான். திரு ராகுல் காந்தி அவர்களே 2019ஆம் ஆண்டு தோல்விக்கு பிறகு நடந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார், நான் மட்டும்தான் பிரதமர் ரஃபேலில் ஊழல் பண்ணாருன்னு சொன்னேன், யாருமே என் பக்கம் நிற்கலை, அப்போ யார் என்ன நம்புவாங்க? ஆனால் எல்லாரும் அவரவர்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுனீங்க. குறிப்பிட்டு இருவரை சொன்னார் அவர். ஒருவர் முதலமைச்சர், இன்னொருவர் முன்னாள் மத்திய அமைச்சர். இவங்க 2 பேரும் என் பையனுக்கு சீட்டு கொடுத்தாதான் நாங்கள் வேலை செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம்னு சொன்னீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இந்த கேள்வி விஜயன் காங்கிரஸுக்குள்ளேயே கேட்டுக்கணும். இப்போ இந்த கட்டுரையாளர் குறிப்பிடுவது, இப்போ இளைஞர்கள் போராடுறாங்க, அதிகாரத்துக்கு எதிராக போராடுறாங்க, ஆட்சியாளருக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்னா, இதில் ராகுல் காந்தியினுடைய ரோல் எங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேள்விக்கு உட்படுத்துறாங்களா? அப்படி ஒரு போக்கு இருக்கா? ஆமா, அந்த போக்கு இருக்கு. நீங்க எல்லா போராட்டத்திலுமே ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, ராகுல் காந்தி என்ன செய்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா ராகுல் காந்தி ஏதாவது பண்ணா அதுதான் அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. அப்போ திரு மு.க. ஸ்டாலின் ஒரு இடத்துல சொன்னார், மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி. இந்த பக்கம் திரும்பினாலும் அடி, இந்த பக்கம் திரும்பினாலும் அடி. அப்படிதான் இருக்கு. அவர் ஏதாவது பேசினாலும் ஏன் இப்படி பேசினாருன்னு கேட்குறாங்க. பேசாம அமைதியா இருந்தா அவர் ஏன் பேசவே இல்லை? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்திய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக திரு ராகுல் காந்தி இருக்கிறார் அப்படிங்கிறதா. ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடுகள்ல எனக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது, எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கிறது. பட் ஆனால் ஒரு ஆப்போசிஷன் லீடரா அவர் செய்கிற விஷயங்கள் சரியான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவர்களோடு போய் நிற்க வேண்டிய கட்டாயம் ஆப்போசிஷன் லீடருக்கு இருந்திருக்கு. அதில் கட்டுரையில் குறிப்பிடுவது, ஆட்சியாளர்கள் நியாயப்படி பிரதமர் எங்கே, உள்துறை அமைச்சர் எங்கேன்னு கேட்கணும். ஆனால் நம்ம ராகுல் காந்தி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். பாஜகவை அணுகிறதுல, காங்கிரஸ் அணுகிறதுல இப்படி 2 டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்றது நிச்சயமா 2014 இதுதான் நடந்துட்டு இருக்கு. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்பதை விட எதிர்கட்சிகளை கேள்வி கேட்பதை தான் வாடிக்கையாக கொண்டுள்ளது. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த 12 வருஷத்துல. நீங்க பிரதமர் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னு, உள்துறை அமைச்சர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, நீங்க ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துதான் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ராகுல் காந்தி எந்த வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு போய் தேடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கும் விஜயன். திரு மோடி அவர்கள் ஒர்க்கஹாலிக்கா, எனக்கு வேலை மட்டும்தான் முக்கியம்னு அவர் வேலை செய்கிறார். பட் ராகுல் காந்தி அவர்கள் நான் வெஸ்டில் இருக்கிற பாலிட்டிஷியன் மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, நான் ஒரு வெக்கேஷனுக்கு போனோம்னா நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே கூட வெக்கேஷனே எடுக்காத முதலமைச்சர்களும் இருந்திருக்கிறார்கள். வெக்கேஷன் எடுத்து அந்த வெக்கேஷன் இடத்துல இருந்து அதை கேம்ப் ஆஃபீஸா மாற்றி வேலை செஞ்ச முதலமைச்சர்களும் இருக்கிறாங்க. அதுக்காக தமிழ்நாடு முன்னேறாமே போயிடுச்சா? இந்த கட்டுரையிலே அடுத்து இளைஞர்களின் போராட்டத்தை பற்றி பேசுகிறப்ப, அவங்க போன தலைமுறை அப்படின்னா ஒரு ஆட்சியாளர், அரசியல்வாதிகளை பற்றி பேசுவாங்க. ஆனால் இந்த போராட்டம் என்பது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரானதல்ல, அதிகாரத்திற்கு எதிரானது, அத்துமீறலுக்கு எதிரானது அப்படின்ற அளவுல தான் அதையும் சுட்டி காட்டுறாங்க. அப்படிதான் அந்த போராட்டமே நடந்ததா? அது இந்த கட்சி, இந்த ஆட்சியால் அப்படின்லாம் இல்லாம தான் நடந்தது? இல்லை, இந்த கட்சி பாஜகவுக்கு எதிரான போராட்டம் தான். அது செகண்ட் லைன்ல தான் வருது. முதல்ல என்னன்னா, பாஜகவுக்கு எதிரான போராட்டம் தான் இது. பாஜகவிற்கும் இது வரைக்கும்
மோடி அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்த வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரசை மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட they brought the BJP to their knees. அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட முட்டி போட வச்சாங்க. சோ அது பாஜகவுக்கு எதிராக தான் அது இருந்துச்சு. நிச்சயமா பாஜகவுக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் விஜயன். அது முதல்ல அது எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னா, மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிப்புக்குள்ளாகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல இவங்க பண்ண விஷயம், மாணவர்கள் அதை எவ்வளோ அழகாக கொண்டு போனாங்கன்னா, இது வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமே தவறாக இருக்குங்க அப்படின்னும் போது சிஸ்டத்துக்கு எதிரான விஷயம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும் அப்படின்னும் போது அது அந்த தனி இண்டிவிஜுவல் பிளஸ் அவர் ரெப்ரசன்ட் பண்ற அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயம். இது வெறும் மாணவர்களுக்கான போராட்டமா மட்டும் நான் பார்க்கல. மாணவர்களுக்கான போராட்டம் பாஜகவுக்கு எதிரான மாணவர்களுடைய போராட்டமா தான் இதை பார்க்க. ஆனா கற்றையாளர் வந்து அப்படி அந்த இடத்துல வேறுபடுறாரு. அந்த இடத்துல அவர் வேறுபடுறாரு. ஆனா நீங்க வந்து அது பாஜகவுக்கு எதிரான போராட்டம், முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிரான போராட்டம். ராகுல் காந்தி எங்கே நம்ம அப்படி ஒரு யார்ட்ஸ்டிக் வைக்க கூடாது, ஆட்சியாளர்கள் எங்கேன்னு கேட்கணுன்ற துணியும் இருக்கு. அதுல இன்னொரு இடத்துல கற்றையாளர் சொல்வது, காங்கிரஸுக்கு நிறைய ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. மக்கள் வந்து ஜனநாயகம், ஒரு அரசுக்கு எதிரான ஒரு போராட்டங்கள்ல காங்கிரஸுக்கிட்ட அதிகமா எதிர்பார்க்கிறாங்க, அதனால அதிகமா காங்கிரஸை கேள்வி கேட்கிறாங்க அப்படின்ற துணியையும் சுட்டி காட்டுறார். அது அப்படிதான் எல்லாரோட அப்ரோச் இருக்கா? அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் இருக்கணும். காங்கிரஸ் மீது ஏன் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அப்படின்னா, 60 வருஷமா நீங்க தான் ஆண்டீங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வரணும். அந்த துணி தான் மீடியா எல்லாம் அப்ரோச் பண்ணுதா இல்ல அவங்களுக்கு வேற? மீடியா அப்ரோச் பண்ற துணி வேற. நார்த் இந்தியன் மீடியா, இங்கிலீஷ் மீடியா அப்ரோச் பண்ணுறது வந்து அவர்களுக்கு மோடி அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு பயம் இருக்கிறது. மீடியா என்னைக்குமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மீடியா தன்னுடைய வேலையை செய்ய முடியும். இதே இடத்துல விஜயன், நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சோஷியல் மீடியா என்றைக்குமே ட்ரெடிஷ்னல் மீடியாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சோஷியல் மீடியாவால் நெகட்டிவ் விஷயங்களை தான் பெருசாக கொண்டு போக முடியும். பாசிட்டிவ் விஷயங்களை அது கொண்டு போகிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் நீங்கள் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணோன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவினுடைய அவசியம் வந்து மிக மிக முக்கியம். நான் பத்திரிகையாளருங்கிறதுக்காக மட்டும் இதை சொல்லலை. இன்னைக்கும் அந்த நடுநிலையான ஒரு செய்தியை ஒரு பேலன்ஸ்டாக ஒரு வியூ கொடுக்கக்கூடியது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக தான் இருக்கும். இங்கு ராகுல் அப்படின்ற அந்த ராகுல் இமேஜ் மேலே அடுத்து ஃபோக்கஸ் பண்ணணுமா? ஏன்னா ஃபியூச்சர், எதிர்காலத்தை நோக்கி நகர்றப்ப காங்கிரஸ் வந்து ராகுல்ன்ற இமேஜ், அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, அதன் மீது கவனத்தை செலுத்தணுமா, இல்ல வந்து கட்டமைப்பு இதெல்லாம் வலுப்படுத்த வேண்டிய அதையும் ரெண்டுமே பண்ணணும் விஜயன். ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதல்ல வந்து காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். விலகியே இருக்கக்கூடாது, விலகி இருக்கக்கூடாது. ஒரு முறை நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் தோற்று போயிட்டீங்க, உங்கள் லீடர்ஷிப்பில் நீங்கள் விலகிட்டீங்க. அதன் பின்னர் இப்போ வந்து திரு மல்லிகார்ஜுன கர்கே அப்படிங்கிறவர் ஒருத்தர் தலைவராக இருந்தாலும் கூட நிறைய முடிவுகள் உங்களை நம்பி தான் அந்த கட்சியில் எடுக்கிறாங்க. இன்னொன்று, உங்களை தான் எதிர்காலத்தினுடைய காங்கிரஸினுடைய எதிர்காலமாக பாவிக்கும் பொழுது நீங்கள் அந்த பதவியை ஏற்றுக்கிட்டு நாளைக்கு தோல்வி வந்தால் என்ன, அரசியல்வாதிக்கு தோல்வியெல்லாம் என்ன ஒரு பொருட்டா? இதெல்லாம் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு 25% 30% ஓட் பேங்க் இன்னைக்கும் இருக்குல்ல விஜயன். அப்போ என்ன பண்ணோம்னா, கட்டமைப்பு ஒரு பக்கம் பண்ணும்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸில் லீடர்ஷிப் ஒன்று தான். நல்லதோ கெட்டதோ ராகுல் காந்தி மட்டும்தான். கீழே அவருக்கு மேலே யாரும் கிடையாது, அவருக்கு கீழே இருக்கிறவங்க தான் எல்லாருமே. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் பிரசிடென்ட், காங்கிரஸோட பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட். இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு அவர்கள் நகர்ந்தால்தான் அவர்களால் வெற்றியை வந்து ருசிக்க முடியும். இந்த கட்டுரையினுடைய சாரத்தை ரொம்ப சுருக்கமாக நான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அதுதான் அந்த கட்டுரை. ஏன்னா பல்வேறு புள்ளிகளை தொட்டு தான் இந்த கட்டுரை பேசியிருக்கிறதுனால காங்கிரஸிடம் மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் கூடுதலாக விமர்சிக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்கன்றப்ப அந்த பாரம்பரியத்தை சுமக்கிற இடத்தில் ராகுல் இருக்காரா? ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடுகளில் எனக்கு பெரிய அளவுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இல்லை. ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எந்த அளவுக்கு செயல்படணுமோ, இன்னொன்று காங்கிரஸ் வலுவிழந்து கொண்டே வருகிறது, அந்த இடத்துல அவர் எப்படி செயல்படணுமோ அந்த அளவுக்கு அவர் செயல்படுறாரு. ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும், இவரும் அவங்க கிட்ட இணங்கி போகணும். இன்னமும் வந்து ஓல்டு கார்டு வெர்சஸ் நியூ கார்டு ஃபைட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா பிஜேபி வில் பி மார்ச்சிங் அஹெட். ஒரு முக்கியமான கட்டுரை, நிறைய புள்ளிகளை தொட்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரை. பல்வேறு விஷயங்களை விரிந்த தளத்தில் பேசுங்க. மிக்க நன்றி. மற்றொரு நேர்காணல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.